வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான இடம் மீட்கப்பட்டது. புதுச்சேரியில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கவர்னர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுவையில் பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான இடம் மீட்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டில் 11.5 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலம் குத்தகை அடிப்படையில் தனியாரால் கடந்த 40 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நிலத்தை மீட்கும் நடவடிக்கை நடைபெற்றது. அரியாங்குப்பம் எம்எல்ஏ பாஸ்கர், வருவாய்த்துறை வட்டாட்சியர் பிருத்திவிராஜ், கோவில் தனி அதிகாரி சுரேஷ், வீராம்பட்டினம் மக்கள் குழு அமைப்பினர் முன்னிலையில் கோவில் நிலம் மீட்டு சீலிடப்பட்டது. மீட்கப்பட்ட கோவிலின் நிலத்தில் தற்போதைய மதிப்பு சுமார் ரூபாய் 100 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. கத்திரிக்கோள் போடு முடிச்சு போடு. எல்லாரும் தெரியுற மாதிரி அதுதான் வியூ பார்க்க சாருக்கு அனுப்பணும். புதுச்சேரியில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கவர்னர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் சார்பில் காக்கி உடை வீரர்கள் விழா முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி பல்வேறு சாதனைகளை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவம் முக்கிய பங்காற்றுவதைப் போல உள்நாட்டு பாதுகாப்பில் காவல்துறையினரின் பங்கு முக்கியமானதாகும். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு காவல்துறையின் பங்களிப்பு அவசியம். காவல்துறையினர் தங்களது கடமையை நேர்மையாகவும் யாருக்கும் அச்சப்படாமலும் செய்ய வேண்டும் என்றார். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சம்பத் எம்எல்ஏ, டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்களா, டிஐஜிகள் சத்யசுந்தரம், பிரஜேந்திரகுமார் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுவையில் பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவை பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற்று அதன் முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டது. அதன்படி 340 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் 205 பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணலுக்கு வரும் பட்டதாரி ஆசிரியர்கள் அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் சுய கையொப்பமிட்ட நகல் உள்ளிட்டவற்றை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுவை மாநிலத்தில் சென்டாக் சார்பில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான இறுதி தகுதி பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் முதுநிலை மருத்துவம் படிப்புகளுக்கான இறுதி தகுதி பட்டியல் சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. கண்டன விவரமும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் நவம்பர் 24ஆம் தேதிக்குள் தங்கள் விருப்ப தேர்வுகளை புதுப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்டாக் வெளியிட்ட இறுதி பட்டியலில் அரசு ஒதுக்கீடு தரவரிசை பட்டியலில் 415 பேர் இடம்பெற்றுள்ளனர். நிர்வாக இடங்களில் 1668 பேர் விண்ணப்பித்துள்ளனர். முறையான சான்றிதழ்கள் வழங்காதது உள்ளிட்ட காரணங்களால் 92 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது.
வணிக அரசியலை புதுவை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பு செயலாளருமான சிவா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் வகையிலும் மக்களாட்சி தத்துவத்தை சிதைக்கும் வகையிலும் ஒரு கூட்டம் செயல்பட்டு வருவது சரியல்ல. பணபலத்தால் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என நினைப்பது ஏற்கத்தக்கதல்ல. கடந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பே அதற்கு சாட்சியாகும். புதுவையில் வணிக அரசியலை மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஜனநாயக வாக்குகளை பணத்தால், இலவசத்தால் வாங்க நினைப்பவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார். மாநில கலாச்சாரத்தை பாதிக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட லாட்டரியை மீண்டும் செயல்படுத்த நினைப்பது சரியல்ல என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவன் தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்று சாதனை படைத்தார். தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஸ்ரீநாத் தங்கப்பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். 36வது சப் ஜூனியர் ஆண்களுக்கான தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப் ஜம்மு காஷ்மீர் காந்தி நகரில் உள்ள கிரீன்ஃபீல்ட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்தியா ஜம்மு காஷ்மீர் டென்னிகாய்ட் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களிலிருந்து பங்கு கொண்டனர். புதுச்சேரி அணி இறுதிப் போட்டியில் பலமுறை சாம்பியனான தமிழகத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவன் ஸ்ரீநாத் இவ்வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். இதற்கு முன்பு ஸ்ரீநாத் 29வது மாநில அளவிலான சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப்பில் 2024-25 ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தேசிய டென்னிகாய்ட் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற மாணவன் ஸ்ரீநாத்தை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு பொன்னாடை போர்த்தியும் மலர்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டி மகிழ்ந்தார். இந்நிகழ்வின் போது மாணவரின் பெற்றோரும் உடனிருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் கீழ் தாயின் பெயரில் வீட்டுக்கு ஒரு மரக்கன்றுகள் வழங்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் மரக்கன்றுகள் வழங்கும் பணியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கொய்யா, மா, பலா, நாவல், எலுமிச்சை, நெல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ், சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் தேவநாதன், திட்ட அதிகாரிகள் பன்னீர்செல்வம், சாந்தலட்சுமி, விமல்ராஜ், தினேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்குண்ணா. ஓகேண்ணா. காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் மகளிருக்கான கடல் பாசி வளர்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மத்திய அரசின் தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெற்றது. இவ்விழாவில் காரைக்கால் பகுதியில் மகளிருக்கான கடல் பாசி வளர்ப்பு திட்டம், மீனவ பெண்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கி வைத்தல், தீனதயாள் வாழ்வாதார மகளிர் மேம்பாட்டு திட்டம், நமோ ட்ரோன் திட்டம், பெண்களுக்கான மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவிகள் வழங்கும் திட்டம், பெண்களுக்கான பிங்க் ஆட்டோ வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடக்கி வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டது. விழாவில் புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம், புதுவை அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற செயற்கை கை கால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். மார்வாடி இளைஞர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் 3ஆம் ஆண்டு செயற்கை கை கால் பொருத்தும் 2 நாள் இலவச முகாம் பாலாஜி நகரில் உள்ள ஸ்ரீ விஜயமதி ஜெயின் பவனில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் தீப் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மணிஷ், பொருளாளர் ரோஹித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உட்பட தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். Over to you.
காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரச்சாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் சார்பாக புகையிலை இல்லாத இளைஞர் பிரச்சாரம் மற்றும் எதிர்ப்பு தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு செவாலியர் செல்லான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி மாணவர்களிடையே புகையிலை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் தீமை மற்றும் நோய்கள் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மற்றும் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மாணவர்கள் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்திய வண்ணம் கோஷமிட்டபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் வேலாயுதம், ஆசிரியர்கள் மனோகரன், பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே பெரியகடை போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பைக்கில் அதிவேகமாக வந்த நபரை நிறுத்தி விசாரித்த போது அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என தெரியவந்தது. விசாரணையில் கடலூர் குள்ளஞ்சாவடியை சேர்ந்த ராமலிங்கம் என்பதும் தற்போது புதுச்சேரி அண்ணா நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருவதும் சமீபத்தில் காமராஜர் சாலை, கோவிந்த சாலை பகுதிகளில் 2 பைக்குகளை திருடியதும் தெரியவந்தது. ராமலிங்கத்தை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஊசுடு தொகுதி சமூக சேவகர் வெங்கட் பிறந்தநாளை ஒட்டி அரசூர் மோகன் தலைமையில் கேக் வெட்டி சால்வை அணிவித்து பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அன்பு டிரேடர்ஸ் உரிமையாளர் அன்பு, ராமநாதபுரம் மதி என்கிற கலியபெருமாள், அருண், வில்லியனூர் அன்பு, முருகன், ராஜதுரை, பிரேம்குமார் மற்றும் ஊசுடு நண்பர்கள் சிறப்பாக இவ்விழாவை கொண்டாடினர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான இடம் மீட்கப்பட்டது. புதுச்சேரியில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கவர்னர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுவையில் பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் மின்னல் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.